இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுற விதமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 1 ஹால் டிக்கெட் பற்றி கேட்குறீங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க மேம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி உனக்கு எக்ஸாம் டேட்டுக்கு 1 வீக் ஆர் 2 வீக்ஸுக்கு பிஃபோரில் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு விஷயம். தென் செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் எந்த சென்டர் இருக்கோ உனக்கு தெரிஞ்ச பிளேஸாக இருந்ததுன்னா ஓகே, தெரியாத பிளேஸாக இருந்தால் அதாவது முன்னாடியே அந்த பிளேஸ்க்கு எப்படி போகணுங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செல்ஃபாகவே கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கவர் பண்ணியிருக்கீங்க, எதில் லேகிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா படிச்சிருக்கிறது படிக்காததெல்லாம் ரெண்டாவது விஷயம். உங்களுக்கு பேசும்போதே என்ன அப்படின்னா ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ மேம் இதை முடிச்சிட்டேன் மேம், ஐயோ இதை முடிக்கலையே மேம், ஈவன் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் கேட்டால் கூட ஐயோ மேம் அந்த டாபிக் எங்கே இருக்குன்னே தெரியல, அதை விட்டுட்டேன் போல், அது எங்கே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மைண்டை அதாவது ஸ்டெடி மைண்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு இதுதான் ஃபைனல் டார்கெட்டு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எழுதுங்க. ஓகே, போஸ்டிங் வாங்குற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கிறோம், எழுதுங்க. இல்லைனாலும் நமக்கு அடுத்தடுத்த சான்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இதுக்கு இல்லைனாலும் அடுத்த எக்ஸாம் வந்துக்கலாம். ஓகேவா? நீ இப்போ பதட்டப்படுறதுனாலையோ பயப்படுறதுனாலையோ டென்ஷன் ஆகுறதுனாலையோ போஸ்டிங் வந்து கையில் வந்து கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து என்ன அப்படின்னா ஏன்னா மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து மேம் இது முடிச்சிருக்கிறேன் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் முடித்த 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா மேம் இது பயமாக இருக்குது மேம், அது பயமாக இருக்குது மேம். பேசும்போதே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பேசும்போதே இப்படி பயப்படுறீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். ஓகேவா? அந்த 3 ஹவர்ஸில் நீ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 200 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீ எழுதியிருக்கணும். நான் என்கிட்ட பேசுகிறவங்ககிட்டே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? நான் ஏன் இன்ஜினியரிங்கை விட்டு டிப்ளமோவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான். இன்ஜினியரிங்கில் எஃபோர்ட் நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் 200 கொஷின்ஸை வந்து நீ ஆன்சர் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. பட் ஆனால் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரில. பட் இது ஃபேக்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங்கில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உனக்கு நிறைய டைம் எடுக்கும். 200 கொஷின்ஸை கவர் பண்ணுறதுங்கிறதே உனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு டாஸ்காக இருக்கும். ஓகேவா? பட் டிப்ளமோவில் அப்படி கிடையாது. ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு போகலான்னா சின்ன பிள்ளை மாதிரி அதாவது இதுக்கு இது ஆன்சர் இதுக்கு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ 10 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கிற நல்லா படிச்சிருக்கிற அப்படிங்கிற பட்சத்துக்கு டக்குன்னு கிளியர் பண்ணி 200 கொஷின்ஸ் தாராளமாக நீ அந்த 2.5 ஹவர்ஸில் கிளியர் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேகன்சி வைஸ் ஜாஸ்திங்கிறதுனால இன்ஜினியரிங்லேருந்து டிப்ளமோவுக்கு வந்து அதாவது படிக்கிற நீங்கள் டிப்ளமோக்கு தாராளமாக படிங்கன்னு. ஸோ என்னோட பேச்சை கேட்டு நிறைய பேர் டிப்ளமோக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் பதட்டப்படுறதுனாலையோ டென்ஷன் ஆகுறதுனாலையோ இல்லை அழுகிறதுனாலையோ நமக்கு போஸ்டிங் கையில் கிடைக்க போகிறதில்ல. ஓகேவா? 90% நம்மளோட அதாவது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 50% ஸ்மார்ட் ஒர்க்கு, 40% ஹார்ட் ஒர்க்கு, 9% வந்து என்ன அப்படின்னா பிளெஸ்ஸிங், காட் பிளெஸ்ஸிங். ஓகேவா? இந்த 3 விஷயம் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, ஸோ அதனால் திங்க் பண்ணும்போதே ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்காக திங்க் பண்ணு, நல்லபடி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கும். ஓகேவா? இதை தவிர்த்து டென்ஷன் ஆகாத. ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நீ டென்ஷன் ஆன அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லாக உன்னால் 200 கொஷின்ஸே எழுத முடியாது. ஓகேவா? அந்த கொஷின் சரியாக இருக்குது தப்பாக இருக்குங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த 200 கொஷின்ஸே வந்து நீ என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா மேம் ஓஎம்ஆர் ஷீட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் மேம். ஏன் டென்ஷன் எதுக்கு? அதை தான் கேட்குறேன் நான். எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன மேம் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஓரளவு டைம் வந்து ரீச் ஆயாச்சு நம்ம. ஓகேவா? சாலிடாக நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் என்னென்னலாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த சாட்டர்டே சண்டேயோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? நான் ஒரு பிளான் போட்டு ஸ்டடி பிளான் போட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க. ஓகே,
நான் என்ன சொல்கிறேன்னா சாட்டர்டே சண்டேயோட அப்படியே நிப்பாட்டிடு. ஓகே, எதுக்காக சொல்கிறேன்னா நீ வந்து 29th எக்ஸாமுக்கு 28th வரைக்கும் ஃபுல் சிலபஸும் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டானே வச்சுக்கிட்டாலும் கூட நீ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா அது எதுக்கு படித்தோங்கிறதே அர்த்தம் இல்லாமல் பிரியும், அர்த்தம் இல்லாமல் போயிடும், மீனிங்லெஸ் ஆகிடும். ஓகேவா, நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த வீக்கு, அதாவது சாட்டர்டே சண்டே வரைக்கும், ஏன்னா இப்போவே பதற ஆரம்பிக்கிறீங்க, ஐயோ மேம் இதை தெரியலையே அது தெரியலையேன்னு. நான் என்ன அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இன்னும் யாருமே ரிவிஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு யூனிட்டில் 40% தான் படிச்சிருக்கிறேன். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா அந்த 40%ல் வந்து கண்டிப்பாக உனக்கு 20 கொஷின் கேட்குறான் அப்படின்னா 8 கொஷின் அதில் கேட்டுருவான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுதான் ரூல்ஸு. மொத்தம் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ 20 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸ்க்கு வந்து 200 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தா எல்லாமே படிச்சிருக்கிறேன், இந்த யூனிட் டஃப்பாக இருக்குது, 40% தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 40% ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா 8 கொஷின் நீ ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேம் எல்லாரும் படிச்சிருக்காங்க நான் படிக்கலை அப்படின்னு. பட் ஆனால் எல்லாரும் படிச்சிருக்காங்க, ஓகே, நீ அவங்கள தாண்டி நீ இப்போ அந்த 40% படித்தது உனக்கு ஞாபகம் இருக்கலாம். இன்னொரு பையன் அந்த யூனிட்டை 100% படித்து எல்லாமே மறந்துருக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு திங் மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா, படிக்கும் போது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே படிக்கிற அப்படின்னா அவன் அவ்வளோ படிச்சிருக்கிறான், இவன் இவ்வளோ படிச்சிருக்கிறான், நான் ஒன்றுமே படிக்கல. நீ எவ்வளோ படிச்சிருக்க, ஒன்றுமே படிக்கலனாலும் பரவாயில்ல. ஓகேவா, படித்ததை வச்சு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வா. ஓகே, ஆனால் இந்த டென்ஷன் வேண்டாம். ஓகே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் படித்ததோட சாட்டர்டே சண்டே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா, ஷெட்யூல் எப்படி போடுறீங்க அப்படின்னா மார்னிங் டிபார்ட்மெண்ட் பேப்பரு, ஈவினிங் கூட இல்லை, ஒரு நைட்டு 2 hours ஜிஎஸ் பேப்பர், அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படித்ததை ரிவிஷன் பண்ணு. இப்போ நீ ரிவிஷன் பண்ணனாலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகேவா, இதுவும் ஸ்டூடெண்ட் தான் சொன்னாங்க, மேம் நான் அப்படி விழுந்து படித்தேன் மேம், இப்போ பார்த்தா படித்த மாதிரியே ஞாபகம் இல்லை, ஃபார்முலாஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா, அது வாஸ்தவம் தான். ஓகேவா, அப்படி தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபார்முலாஸு நம்ம ஒரு செமஸ்டரில் ஒரு பேப்பர் 6 பேப்பர் எழுதி கிளியர் பண்ணதுங்கிறது வேறு, இப்போ வெறும் 3 மாதத்தில் அத்தனை சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுங்கிறது வேறு. ஓகே, அது கஷ்டம் தான். ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஓகேவா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எது மறக்குதோ ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும். ஓகேவா, ஒரு பேப்பரில் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு பேப்பர் தான் வரணும். ஓகே, ஸோ நான் அதை கூட எழுதி வச்சுருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஹேண்ட்ரைட்டிங் எனக்கே புரியாது. ஓகேவா, குடியாக கிறுக்குன்னு கிறுக்கிருப்பேன். ஓகேவா, அது என்னென்னா நீ எழுதிருக்கிறது உனக்கு மட்டும் தான் புரியணும். ஒரு யூனிட்டை ஒரு பேப்பரில் உள்ளடக்கிடணும். ஓகேவா, அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு மார்னிங் காலையில் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கோ. அதே மாதிரி மறக்கிற விஷயத்தையும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோ. ஓகே, பேப்பரில் நோட் பண்ணி அதை படித்தேன் அப்படின்னா அது என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்டில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். நீ எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் பண்ண பாருங்கள். ரிவிஷன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் திருப்பி வந்து என்ன அப்படின்னா ரீகால் பண்ண பாருங்கள். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டெஸ்ட் பேட்ச்சு, கொஷின் பேங்க்கு, தென் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கோன்னு. தயவுசெய்து என்ன அப்படின்னா எதுவும் படிக்கலனாலும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸையும் மெட்டீரியலையும் மட்டுமாவது படிச்சுட்டு போகிற மாதிரி பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோ. ஏன்னா நான் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் சொல்யூஷனில் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதுன்னா படிச்சுக்க, புரியலன்னா என்கிட்ட கேளு. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.